Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Allahu khalaqa min dha'fin. Qala Rasulullah sallallahu alaihi wasallam alam yuqil kabirana wa yasghirana fa ismina kama qala alaihi salatu wassalam. Qulani Allah jalla sha'nuhu wa ta'ala அவருடைய மாற்றுகிறார். சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் எங்களுக்கு அருள்படை. அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்று இஸ்லாமை பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமாழ் தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்து அனைவரின் மீதும் நிகழ்வுகளும் எல்லாம் வல்ல மிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ்வுத்தாலா அங்கீகரிப்பானாக. மிக்க ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருள்கின்ற அவன் இறக்குகின்ற எல்லா கைதுகளையும் பறக்கத்துகளையும் நிறமத்துகளையும் முழுமையாக அமைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றுவதற்கு புரிவானாக. ஆமீன். இணையெல்லாம் நல்லடியார்களே, வளர்ந்து வரக்கூடிய இளைய சமூகம், அந்த சமூகம் எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தை, தொலைத்தொடர்பு சாதனங்களாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற அந்த செல்ஃபோன், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி செல்லக்கூடிய அந்த வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முன்னேறணும் 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 அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இளைய சமூகத்தின் மத்தியில் இன்னைக்கு எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இளைய தலைமுறையினர்கிட்ட இல்லாமல் போன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரியோரை மதிக்கக்கூடிய அந்த பண்பு. முதியவர்களை எப்படி மதிக்கணும், பெரியவங்களை எப்படி பார்க்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்தவர்கள், வெளியில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எப்படி நாம் மதிக்கணும், அதை மதிப்பதன் மூலமாக நமக்கு முன்னால் சென்ற முன்னோர்கள் அடைந்த விஷயங்கள் என்ன, அதை மதிக்காத பொழுது முன் சென்ற சமூகத்தினர்கள் கடந்த கால வரலாறுகளில் அவர்கள் சந்தித்த விளைவுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் அவங்க நினைச்சு பார்க்கல. அதை சாதுமாசனமாக யோசிக்காத ஒரு தலைமுறையினர்களாக வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் நம்முடைய இளைய தலைமுறையினர்கள். நமக்கே தெரியும், வயசான நிறைய பேர் நமக்கு நிறைய வயசாயிருச்சு, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பார்க்கக்கூடிய அல்லது நம்மை சந்திக்கக்கூடிய நம் குடும்பம் சார்ந்த இளைய தலைமுறையினர்கள், அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அல்லது வெளியில் பார்க்கும் பொழுது சந்திக்கக்கூடிய அல்லது நம்ம கடந்து செல்லக்கூடிய அந்த சிறுவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு வாலிபர்களாக, ஒரு குழந்தைகளாக, சிறுவர்களாக வளர்கிறார்கள். நாம் நம்ம வயசுல பெரியவங்களை எந்த அளவுக்கு மதித்தோம் அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அப்படி இந்த பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றது முழுக்க முழுக்க சமுதாயத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்கள்ட்ட அதைத்தான் போதிக்குது. இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய தொலைபேசியா இருக்கட்டும், அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை நாம ஃபர்ஸ்ட் விளங்கணும். நன்மை நமக்கு பயன் தருவதை விட என்ன செய்யும் சொன்னா, தீமை வேகமா என்ன செஞ்சிடும் சொன்னா நம்மளை அழிச்சிடும். எந்த அளவுக்கு நன்மையோடு தீமையோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோமோ, ஒரு விஷயத்தின் மூலமா நமக்கு நன்மை வருது அப்படின்னா
அதிலிருந்து தீமைகள் வரும்பொழுது அந்த தீமை என்ன செஞ்சுன்னா சீக்கிரம் நம்மள்ட்ட எஃபெக்டை காட்டும். இதுதான் காரியங்களினுடைய படைப்பினுடைய நியதியே இதுதான். உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபியுடைய 50 வயது வரைக்கும் அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாருமே நெருங்க விடல. அந்த அளவிற்கு அரணாக நின்று காத்தவர் அபூ தாலிப். ஒரு கோணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு அரணாக இருந்த அபூ தாலிப், ஆனா அவருக்கு அல்லாஹ் தஆலா ஈமான நசீப் ஆக்கல. அதுக்கான காரணத்தை நிறைய எழுதுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, எப்படி இந்த அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தொடர்பிலும் நட்பிலும் உறவிலும் இருந்தாரோ, அதே மாதிரி காஃபிர்களுடைய கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இந்த மாதிரி ஆட்களோடும் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா தொடர்புல இருந்தார். அப்போ நல்லவர்களோட தொடர்பு அல்லது நல்ல விஷயங்களோடு நாம் கொண்டிருக்கின்ற தொடர்பு என்பது, அதே நேரத்துல தீய விஷயங்கள் தீமையோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது தீமான என்ன செய்யும் சொன்னா நிறைய எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சிடும் நம்மள்ட்ட. அந்த வகையில தான் நாம பயன்படுத்தக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல இருக்கக்கூடிய தீமைகள் அடுத்த தலைமுறையினர்களை இந்த வகையில தான் பாதிச்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய தீமைகள் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகமா நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். அந்த வகையில அவங்க பாதிச்சதுல அதுல இருந்து வெளிப்பட்ட விஷயம்தான் இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களை கண்ணியம் செய்வதில்லை, பெரியவர்களை மதிப்பதில்லை, பெரியவர்களுடைய சொல்லை பொருட்படுத்துவதில்லை. தமிழ் அழகா ஒரு பழமொழி உண்டு, மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும் என்ன செய்யும் சொன்னா முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. பெரியவர்களுடைய சொல்லும் முது நெல்லிக்கனியும், நெல்லிக்கனியும் ஆரம்பத்துல கசக்கும் அதுக்கப்புறம் இனிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி கூட உண்டு. அந்த அளவிற்கு பெரியவர்களுடைய அனுபவமும் பெரியவர்களுடைய வார்த்தைகளும் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களும் அந்த அளவிற்கு ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்கள மதிக்காத அல்லது அவங்க பேச்சை கேட்காத ஒரு தலைமுறையினர்களாக உருவாகி வருகிறாங்க. சில இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகள் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் வழிகாட்டப்பட்டு இருக்கின்றோம், எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கின்றது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல. இப்ப சில கிதாபுகளை பார்க்கும்பொழுது இது சம்பந்தமா சில இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இறை இல்லங்கள் இல்லாத ஊரிலும் அதே போன்று முதியோர்கள் இல்லாத வீட்டிலும் நீங்கள் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிய அறிஞர்கள் அறிவுரையாக சில கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. பள்ளிவாசல் இல்லாத வீட்டிலையும் பெரியவர்கள் இல்லாத வீட்டிலையும் பள்ளிவாசல் இல்லாத ஊர்லையும் பெரியோர்கள் இல்லாத வீட்டிலையும் நீங்க குடியிருக்க வேண்டாம், உங்க ஈமானுக்கு பாதிப்பு. அதே மாதிரி பெரியவர்கள் இல்லை என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இமாம் பெருமக்கள் தங்களுடைய கிதாபுகளில் இந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. பெரியவர்களை மதிக்கின்ற அந்த விஷயம் குறித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள்ட்ட நம்ம அதிகமா பேசுகிறோம். இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும். பெரியவர்களை மதிக்கின்ற விஷயம், எல்லா சமுதாயத்திலும் பெரியவர்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு சில நடைமுறைகள் இருக்கும். இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமே பெரியவர்களை மதிக்கின்ற அந்த விஷயத்தை, பெரியவர்களை கண்ணியப்படுத்துகின்ற அந்த விஷயத்தை, முதியோர்களை மதிக்கின்ற அவர்களுடைய சொல்லை கேட்கின்ற அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு செயலை வணக்கமாக சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அது ஒரு இபாதத்தாக மார்க்கம் பார்க்க சொல்கின்றது. எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு மற்ற கடமைகள் எல்லாம் ஒரு இபாதத்தோ, அதே போன்று பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதையும் ஒரு இபாதத்தாக பார்க்க சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு அப்படிப்பட்ட முதியவர்களை எந்த தரத்தில் நம்ம சமுதாயத்தினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெற்றோர்களை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அப்படின்ற பார்வையில எந்த அளவிற்கு அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய இல்லங்களில் நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவன் வாங்கிருவோம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. சில நேரங்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க பேசுறதை கேட்கறது அல்லது அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுவதாக அல்லது ஒரு குழந்தைத்தனமான செயலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நம்ம பார்க்கணும். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் முஅம்மிரு, யாருக்கு நாம் வயதை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறோமோ நுனக்கி சூஃபில் ஹல்க், அப்படியே அவரை மீண்டும் அப்படியே திருப்புவோம் அல்லாஹ் தஆலா சொல்றான்.
எப்படி குழந்தை பருவமாக இருந்த பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, குழந்தை பருவமாக இருந்த பொழுது எதையும் அறியாத சிறுவர்களாக குழந்தைகளாக எப்படி இருந்தார்களோ அதே போன்று முதிய முதியோகத்தை அடையும் பொழுது அல்லது வயோதிகத்தை அடையும் பொழுது மீண்டும் அதே நிலைக்கு திரும்புவார்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு பாடம் எடுக்கின்றது. மற்ற மார்க்கங்களில் இல்லாத வழிகாட்டுதல் குர்ஆன் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இந்த மாதிரி பெரியவர்களை நீங்க மதிக்கணும், பெரியவருடைய சொல்லுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் நமக்கு சொல்லி தருகின்றார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அல் பரக்கத்து மஅ காபிரிக்கும். இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்துல பரக்கத்து இல்லை, சம்பாதித்த விஷயங்களை தாண்டி செலவுகள் அதிகமாக வருது அப்படின்ற அந்த விஷயங்கள பரக்கத்துல எத்தனையோ விஷயங்களை தேடி நாம சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்காக சில காரியங்களை சொன்னாங்க. அதுல ஒன்று அல் பரக்கத்து மஅ காபிரிக்கும், உங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களிடத்தில் தான் உங்களுடைய பரக்கத்து இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதை இபாதத்தாக சொன்ன மார்க்கம், அவர்கள் உடல் இருப்பதையே பரக்கத்தாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்கு அவங்களை நாம கண்ணியப்படுத்தணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே தன் கூட்டத்தை விட்டு ஒதுக்காத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை தான் லைஸ மின்னா மல்லம் யுஅக்கிர் கபீரனா, யார் பெரியவர்களை முதியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற பாவமான செயல்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. மோசடி செய்தால் நம்மை சார்ந்தவர் அல்ல, உறவுகளை துண்டித்தால் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று எச்சரித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே எச்சரிக்கையை இந்த பெரியவர்களை கண்ணியப்படுத்தாததற்கும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் சரி, மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நிறைய சம்பவங்களை இந்த முதியவர்களை பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலம் அடைந்த விஷயங்களை நிறைய நாம பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸாக முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் தூங்கும் பொழுது கனவு ஒன்றை கண்டேன். இந்த கனவுல நான் மிஸ்வாக் செய்து கொண்டிருப்பது போன்ற கனவு கண்டேன். எனக்கு முன்னால 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் விஸ்வாக் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் விஸ்வாக் செய்த அந்த குச்சியை செய்து முடித்து விட்டு இருவரில் ஒருவருக்கு கொடுக்கலாம் என்று நான் வாயிலிருந்து அந்த குச்சை எடுத்த உடனே எனக்கு கனவில் சொல்லப்பட்டது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லப்பட்டது, அந்த மிஸ்வாக் குச்சியை இருவரில் யார் வயது மூத்தவராக இருக்கின்றாரோ அவருக்கு நீ கொடுப்பீராக அப்படின்னு எனக்கு கனவில் சொல்லப்பட்டது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலதுபுறம் தான் எப்பவும் கொடுக்கறது வழக்கம். வலதுபுறத்துல தான் எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை வலதுபுறம் ஒரு சின்ன சஹாபி, இடதுபுறம் ஒரு வயது முதிர்ந்த மூத்த சஹாபி உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம மூத்தவரை முற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வலதுபுறம் இருந்த சின்ன சஹாபிட்ட கேட்குறாங்க, தோழரே எப்பவுமே நான் வலதுபுறத்துல தான் ஆரம்பிக்கணும், ஆனால் இடதுபுறம் இருப்பது ஒரு வயது மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அதனால நான் அவருக்கு கொடுக்கட்டுமா என்று மூத்தவருக்காக முதியோருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வேண்டியதாகவும் வரலாறுகள் இருக்கிறது. எல்லா தருணங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்த சொல்லி இருக்கிறாங்க முதியோர்களை. நம்ம வீடுகளில் முதியோர்கள் சில காரியங்கள்ல புறந்தள்ளப்படுவதையும் தாண்டி அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு குடும்பங்களாக இஸ்லாமிய குடும்பங்கள் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். ஒரு பயணம் குறித்த ஒழுக்கங்களை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பயணத்துல இருந்தீங்கன்னு சொன்னா தொழுகையினுடைய நேரம் வந்துச்சுன்னா இமாமத்து செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, ஜமாத்தா தொழுவுங்க. உங்களில் இமாமத்து செய்வதற்கு தகுதியானவர் யாருன்னு சொன்னா யார் குர்ஆனை அதிகமாக அழகான முறையில் ஓதக்கூடியவரா இருக்கிறாரோ அவர் இமாமத்து செய்யணும். எல்லாருமே அப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே நல்லா ஓதுறீங்க, எல்லாருமே குர்ஆன் வளம் நல்லா இருக்குன்னா ஆலமஹும் பிசுன்னா, யாரு அந்த கூட்டத்துல என்னுடைய சுன்னத்து குறித்த அறிவுகள் அதிகமா இருக்குதோ அவர் இமாமத்து செய்யட்டும். சரி, அதுலயுமே எல்லாரும் ஈக்குவலா இருக்கீங்க, எல்லாருமே சமமா இருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னா யாரு ஹிஜ்ரத்தில் முற்பட்டவராக
ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல் ஹிஜ்ரத் இரண்டாம் ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யார் முந்தியவராக இருக்கின்றாரோ அவர் இமாமத்து செய்வதற்கு தகுதியானவர். அதுலேயுமே எல்லாரும் ஈக்குவலா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களில் யார் வயது மூத்தவராக இருக்கின்றாரோ அவர் இமாமத்து செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய காரியங்கள்ல உன்னதமான காரியமானாக இருக்கக்கூடிய இமாமத்து செய்கின்ற தலைமைத்துவத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்தது வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 பேர்கள் இன்னமே நிஜலாலில்லாஹி தஆலா, 3 பேர்களை கண்ணியம் செய்தால் அல்லாஹு தஆலா தன்னை கண்ணியம் செய்ததாக நினைக்கின்றான். இன்னமே நிஜலாலில்லாஹி தஆலா, ஒரு 3 பேரை நாம கண்ணியம் செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த கண்ணியத்தை தன்னை கண்ணியம் செய்தவரை போன்று நினைக்கின்றான். அதுல ஒண்ணு அல் கிராமத்து ஷீபத்துல் முஸ்லிமீன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வயோதிகர்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியவர்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த வயோதிகர்கள் எல்லாம் மரியாதை குறைவாக நடத்தப்படுவது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் கொடுக்காமல் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தான் சாப்பிடும் பொழுது விருந்தாளி இல்லாம எப்பவுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப ஒரு வயோதிகர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கடந்து செல்லும் பொழுது வாங்க நான் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கேன் என் கூட வந்து சாப்பிடுறது ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. விருந்து ஏற்பாடு செஞ்சு இந்த பெரியவர் உட்கார வச்சுட்டாங்க. அந்த பெரியவருக்கு எல்லா உணவும் பரிமாறப்பட்டுச்சு. அந்த பெரியவர் உணவை எடுத்து வாயில வைக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, கையை பிடிச்சிட்டு இந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க பிஸ்மில்லா சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அவரோ மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவர், அவருக்கு பிஸ்மில்லா அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வற்புறுத்துறாங்க இந்த உணவை நீங்க சாப்பிடணும்னு சொன்னா நீங்க பிஸ்மில்லா சொன்னாலும் சாப்பிடக்கூடாது. வயது முதிர்ந்தவர். உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவர் இல்லை நான் என்னாலலாம் சொல்ல முடியாது, நான் நெருப்பை வணங்கக்கூடியவர், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அது எதையும் சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக சொல்லிடுறாங்க, வயதானவரை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சானா, இந்த மாதிரி இப்ராஹிமே 70 ஆண்டு, அந்த வயதானவருக்கு 70 ஆண்டுகள், 70 வயசான அந்த முதியவருக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சேன்னு சொன்னா எந்தவித பிரதிபலனும் பார்க்காம, அவர் பிஸ்மில்லா சொன்னாரா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரா எதுவுமே பார்க்காம 70 ஆண்டுகளாக நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அவருக்கு ரிஸ்க் நான் வழங்கிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு தடவை அந்த வயசான ஆளை நீங்க கூப்பிட்டு வச்சு பிஸ்மில்லா சொல்ல அப்படின்னு சொல்லல அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க சாப்பாடு போடலை, ரிஸ்க் கொடுக்க மறுத்துட்டீங்க. அதனால நீங்கள் கண்டிப்புடன் நடந்து, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டித்து போய் அந்த முதியவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை அறிவித்தான். போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் இந்த வயசான ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் வயசான காலத்தில் இப்படி நான் தவறாக நடந்து கொண்டதுனால எல்லா விஷயங்களும் ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு உணவு கொடுக்க மறுத்ததுனால் என்னுடைய இறைவன் என்னை கண்டிக்கிறான், அதனால என்னை மன்னிச்சிருக்குன்னு சொன்ன உடனே ஒரு காஃபிர், ஒரு மஜூசி சாப்பிடாமல் இருந்ததற்காக வேண்டி ஒரு நபியை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இறைவனாக அவன் இருப்பான், எப்படிப்பட்ட மார்க்கமாக நீங்கள் போதிக்கின்ற மார்க்கம் இருக்கும். அதனால இப்பொழுதே நான் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்கிறேன் சொல்லிட்டு அந்த வயோதிகர் இஸ்லாத்திலே நுழைந்ததாக வரலாறு உண்டு. வயோதிகளை கண்ணியப்படுத்துகின்ற விஷயத்துல நபிமார்கள் மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 வாலிபர்கள் வர்றாங்க. 2 சஹாபி உட்கார்ந்துக்கிறாங்க. 2 வாலிபர்கள் வந்து அதுல ஒரு வாலிபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இஹ்ராம் சம்பந்தமான ஒரு சட்டத்துல விளக்கம் கேட்கிறாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சட்டத்திற்கான விளக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த உட்கார்ந்துருக்காங்களே வயதில் மூத்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த உட்கார்ந்துருக்காங்களே அந்த பெரியவர்கிட்ட நான் சொன்ன சட்டம் எல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி என்ன செய்யுங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே கூட வந்திருந்த இன்னொரு வாலிபர் என்ன சொன்னாரு, என்ன உமருக்கு ஒரு சட்டம் கூட தெரியல, எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த வயசான ஆள்கிட்ட போய் கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சாட்டையை எடுத்தவர்களாக சொன்னார்கள், ஒரு மனிதரிடத்தில் 10 நற்குணங்கள் இருக்கலாம், ஒரு மனிதனிடத்தில் 10 நற்குணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு தீய குணம்
குணம் மட்டும் அவனிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த 10 குணங்களையும் அது நாசமாக்கிவிடும். அந்த ஒரு தீய குணத்தான் பெரியோர்களை மதிக்காமல் முதியோர்களை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக வரலாறுல உண்டு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை பள்ளிவாசல்ல சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அலி எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு என்ன சோகமாக இருக்கீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி, யா ரசூலல்லாஹ், நான் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பாதை கூறுகளான பாதை, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும். அப்படி போய் கொண்டிருக்கிற இடத்துல நான் வரும்பொழுது எனக்கு முன்னாடி ஒரு யூத முதியவர், ஒரு வயசான நபர், ஆனால் அவர் யூதர். அவர் மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தார். யா ரசூலல்லாஹ், அப்போ நான் அவர் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அவசரத்துக்காக வேண்டி என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு அவசர காரியமாக நான் போகணும். அதனால அவரை முந்தலாம் என்று முந்துகின்ற பொழுது என்னுடைய தோள்பட்டை அவரோடு உரசி அவர் அப்படியே தடுமாறி விட்டார். யா ரசூலல்லாஹ், அதனால எதுவும் தப்பா ஆயிருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் யா ரசூலல்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத முதியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே முதல்ல போய் அவர் தடுமாறினதுனால போய் அந்த முதியவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். என்றால் எந்த அளவிற்கு சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியோர்களை கண்ணியப்படுத்துகின்ற விஷயத்தில் வளர்த்தெடுத்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி வளர்த்தெடுக்கின்ற பொழுது, முதியோர்களுக்கு கண்ணியம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வெகுமதி அப்படியே வாழ்நாளிலே கொடுத்தான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் இருந்து தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்குவுக்கு போயிட்டாங்க. ருக்குவுல வந்து சேர்ந்தாதான் அந்த ரக்காத்தை அடைந்து நன்மை கிடைக்கும். தூரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா வந்துகிட்டு இருக்கும் பொழுது தனக்கு முன்னா ஒரு முதியவர் மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அப்போ ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத முதியவரை முந்தி சென்றதற்கு அவர் தடுமாறி விழுந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மன்னிப்பு கேட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் இவர் போனதற்கு பின்னால் போகலாம் என்று அப்படியே மெதுவா அந்த முதியவர் நடந்து செல்ல பின்தொடர்ந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசியில் வந்து ரக்காத்துல சேர்ந்துடுறாங்க. தொழுகையை முடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கூப்பிட்டு, அலியே, நீங்கள் அந்த பெரியவரை கண்ணியம் செய்வதற்காக வேண்டி பின்னால் நடந்து வந்ததனால் கொஞ்சம் தாமதம் வருமா, லேட்டா வர்றீங்க, உங்களுக்கு அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிறப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டான். அதனால ருக்குவில் குனிந்த என்னை அல்லாஹ் தஆலா தலையை நிமிர்த்த விடல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பிடிச்சிருந்தாங்க. இருங்கள், யாரும் சொல்லல, அலி வந்து கொண்டிருக்கிறார் என்று முதியவர்களை கண்ணியப்படுத்துகின்ற நபருக்கு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருந்து எந்திக்க விடல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தலையை கை வைத்தவர்களாக என்னை ருக்குவிலேயே இருக்குமாறு அலி வரும் வரை நீங்கள் ருக்குவிலே இருக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அடியிலேயே மனசுல நினைச்சுட்டாங்களாம். முதியவர்களை கண்ணியம் செய்கின்ற விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா நினைத்ததாக ஹதீஸினுடைய விரிவுரையில் எழுதுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம சமுதாயத்தில் தவற விட்டுட்டோம். பெரியவங்களை மதிக்கணும், முதியவர்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்ற செயல் என்னவென்று தெரியாத ஒரு சமூகமாக அடுத்த தலைமுறையினர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அறிவுல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அறிவுல எவ்வளவு வளர்ச்சியுடையவர்களாக இருக்கலாம். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய வயது முதிர்ந்தவர் ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன தவறு நடந்தது. நம்ம நாலேஜ் அதிகமாக இருக்குது, நம்ம ரொம்ப படிச்சுட்டோம், அல்லது அறிவு மேதாவியாக இருக்கணும், அவர்களை ஏன் மதிக்க வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி கண்ணியமாக நாம் நடந்து கொள்வது என்று சிந்திக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் இந்த சம்பவத்தை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஹஸன் ரலியல்லாஹு நபரும் வாலிபர் தான். ஒரு முதியவர் ஒழு செஞ்சுக்கிட்டு போது சின்ன தப்பு நடந்தது அவர்கிட்ட. அப்போ அவருடைய மனம் நோகக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஹஸன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் ஒழு செஞ்சு முடிச்ச உடனே நேராக போய் பேசுறாங்க. இந்த மாதிரி, யா ஷேக், வயதானவரே, ஒழு செஞ்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒழு செய்கிறேன், நான் செய்கிற ஒழு கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா ஒழு செய்கின்றார்கள். அவர் என்ன மிஸ்டேக் செஞ்சாரோ அது அப்படியே ஹஸன் ரலியல்லாஹு தஆலா செய்யும் பொழுது அப்போ அந்த வயது முதிர்ந்தவர் உணர்ந்து கொண்டாராம், சரி நம்மளும் இப்படி தான் செஞ்சிருக்கோம், இது சரியான முறையல்ல, ஒழுவில்
உள்ள சின்ன தப்பு விட்டுட்டோம் என்று தவறை உணர்த்துகின்ற அந்த விஷயத்திலும் கூட சஹாபாக்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியமாக முதியோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம செய்யலன்னா நமக்கு என்ன நடக்கும்? வாலிபர்கள் கொஞ்சம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியவங்களை மதிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களை மதிக்கணும்னு என்ன கட்டாயமா? ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மா அக்ரம ஷாபுன் ஷைഖன், ஒரு வாலிபன் ஒரு வயோதிகரை கண்ணியம் செய்கிறான், முதியோருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுக்கிறான், கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால், மினஜரிசினி அவர் வயசானவர் அப்படின்றதுனால அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான மரியாதையும் ஒரு வாலிபன் செலுத்துகிறான் என்று சொன்னார், இல்லா கையவல்லாஹு லஹு இந்த சின்னிஹி, இவன் பெரிய ஆளா வரும் பொழுது, வாலிபன் இருக்கானா இல்லையா, இவன் வயோதிகத்தை அடைகின்ற பொழுது இவனுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா நியமிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்கள் யோசிக்கணும், நாம வயதானதுக்கு அப்புறம் நாம மதிக்கப்படணும், நாம் கண்ணியம் செய்யப்படணும். அல்லாஹ் ஆளை நியமிக்கிறான். நாம வயோதிகத்தை அடைகின்ற பொழுது நாம் கண்ணியம் செய்யப்பட வேண்டும், மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம வாலிபத்தில் இருக்கும் பொழுது வயோதிகர்களுக்கு முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹசன் இப்னு அபி ஜாஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் தன்னுடைய கிதாபில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். மர அமீர், ஒரு பாதையில ஒரு அரசர் வந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த அரசருடைய காவலர்கள் எல்லாம் பாதையை ஒடுங்க சொல்லிட்டே போகும்போது எல்லாம் விலகுறாங்க. அப்போ ஒரு மூதாட்டி மட்டும் விலக முடியல. அந்த கூட்டத்தில் இருந்த காவலாளி என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மூதாட்டிய கொஞ்சம் கை வச்சு இப்படி தள்ளி விட்டுறா, அந்த அம்மா கீழே விழுந்துருது. அரசர் வரும் பொழுது அந்த அம்மா நகராம இருந்ததுனால அந்த காவலாளி கைட்ட கையை வச்சு தள்ளினோட கீழே விழுந்துடுறோம் அம்மா. அதுக்கப்புறம் அந்த அம்மா துவா செய்ய, யாரெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டானே பேர்லாம் அவனுக்கு தரீங்க, இந்த விழுந்த கஷ்டத்துல யாரெல்லாம் அவன் என் கையை தள்ளி விட்டு அந்த கையை நீ துண்டித்து விடுவாயா அப்படின்ற கஷ்டத்துல அந்த அம்மா ஒரு துவா உணர்ச்சிருது. கிதாபில் எழுதுறாங்க, எந்த காவலாளி அந்த அம்மாவை கீழே தள்ளி விட்டானோ அவன் 3 நாட்களுக்கு மேல் உலகத்தில் உயிருடன் இல்லை. கடைசியில் அவன் சில திருடர்கள் இடத்தில் மாட்டி கை துண்டாக்கப்பட்டு மரணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஜாபு தாவா அப்படின்ற கிதாபில் இந்த வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. வயோதிகர்கள் கண்ணியம் குறைவாக மரியாதை குறைவாக நடத்துகின்ற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விடுகின்றான். அது நல்ல துவாவாக இருந்தாலும் அதே நேரத்தில் சில நேரங்களில் அவர்கள் மனமுடைந்து துவா செய்கின்ற பொழுதும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற எச்சரிக்கையை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மூதாட்டி சம்பவம் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். ஊருக்கு வெளியே ஒரு மூதாட்டி இருக்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த மூதாட்டியாக அங்கே நிற்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மூதாட்டி சொல்லுவாங்க, இந்த ஊரில் முகமதுன்னு ஒரு ஆள் வந்திருக்காருங்க, அவர் ஏதோ மார்க்கம் அல்லாஹ் இஸ்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பேச்சை கேட்குற ஆட்கள் எல்லாம் அவர் பார்க்குற ஆட்கள்லாம் இஸ்லாத்தில் நுழைஞ்சிடறாங்களாம். அதனால் அவர் பேச்சை கேட்கக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் ஊரை காலி பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு மூதாட்டி ஊருக்கு வெளியே நின்ற அந்த மூதாட்டி சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாங்கம்மா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முகமதாக காட்டிக்கொள்ளாமல் அந்த மூதாட்டிக்கு அவர்கிட்ட இருக்க லக்கேஜ் எல்லாம் தான் சுமந்தவர்களாக போய் எங்கே போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மூதாட்டி கேட்கணும், யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, எந்த முகமதை பார்க்கக்கூடாது, எந்த முகமதினுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்று நீங்கள் ஊரை விட்டு வெளியேறினீர்களோ அந்த முகமது தான் நான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலம் இந்த சமூகத்தினர்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பெரியோரை மதிக்க வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். பெரியோர்களை கண்ணியப்படுத்தணும், மரியாதை செய்யணும். அதே நேரத்தில் முதியோர்களாக இருக்கக்கூடியனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. நமக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், நமக்கெல்லாம் கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பயானை கேட்பதன் மூலம் நாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கைருன் நாசி, மக்களில் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அகாபிரு, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் தான் சிறந்தவர்கள். எப்போ இதா சாரும் மத்தப்ப,
அல்லாஹ்வுடைய அச்சமுடைய முதியவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் தான் சமுதாயத்தில் சிறந்த நபர்கள். முதியவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று வாலிபர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். வயோதிகத்தில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு கண்ணியம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்றத தாண்டி நம்ம சுய வாழ்க்கையில, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நாம் அல்லாஹ் தஆலாவை பயந்தவர்களாக, இறையச்சமுடையவர்களாக வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக கண்ணியமுடையவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பார். வயோதிகர்கள் நாம் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழ வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, லா யஸாலு நாஸு பி கைரின், மக்கள் எல்லாம் சிறந்த மக்களாக நல்ல விஷயத்திலே இருப்பார்கள். எப்ப மஅஹதுல் இல்ம நகாபிரிஹிம், எப்ப பெரியவர்களிடமிருந்து சிறந்த விஷயங்களை எல்லாம், பெரியவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்கக்கூடிய சமுதாயமாக மக்கள் மாறுகின்றார்களோ அப்பொழுதுதான் அந்த மக்கள் சிறந்த மக்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய முதியவர்களாக நாம மாறணும். இறைச்சிமுடைய முதியவர்களாக மாற வேண்டும். மரியாதை கிடைக்கணும், கண்ணியம் கிடைக்கணும். இரண்டாவது, நல்ல விஷயங்களை குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசக்கூடிய, சொல்லித்தரக்கூடிய அந்த முதியவர்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா, எல்லாருமே சமமாயிட்டீங்கன்னு சொன்னா யார் முதியவர்களாக இருக்கின்றீர்களோ அவர் அமீராக இமாமத்து செய்வதற்கு, தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியது போன்று தன்னை தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்களாக வயோதிகர்களாக இருக்கக்கூடிய நாம் உருவாக்கி கொள்கின்ற பொழுதுதான் நம்மை மதிக்கக்கூடிய வாலிபர்களாக நம் சமூகத்தினர்கள் உருவாகுவார்கள். கண்ணியமிக்கல்லான நல்லடியார்களே, எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் வயோதிகர்களுக்கு, முதியோர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில் செய்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.